படம் பார்க்க வந்தேன். இப்போ நான் படம் பார்த்தது வந்து பாய் படம் அருமையாக இருக்குது. இதில் வந்து சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் மூவி நல்லா பண்ணியிருக்காங்க. பாம் பிளாஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக படம் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். லோ பட்ஜெட் படம்னால அப்படி பண்ணியிருக்காங்களா தெரில. மற்றபடி பிஜிஎம்மு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பாம் பிளாஸ்ட்டு 1998 இந்த மாதிரி February 14 அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. காமெடி வந்து அந்த வேலைக்காரி அம்மா ஒரு லேடிஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஒரு பாட்டே வந்திருப்பாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். குமார் அவர் தான் இயக்கியிருக்கிறாரு. இந்த பாய் படம் இன்றைக்கி டெல்லியில் குண்டுவெடிப்பு நடத்த பிறகு அது சம்மந்தப்பட்ட ஒரு கதையோடு வெளியில் வந்திருக்குது. உண்மையாக வேறு லெவல் படங்க. என்ன அப்படின்னா குண்டுவெடிப்பு பற்றிய கதை தான். நம்ம போலீஸும் எவ்வளோ பாடுபடுது. நம்ம சும்மா ஈஸியாக போலீஸ் தான் மாமூல் வாங்குகிற போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இங்கே வந்து நாட்டை வந்து எல்லையில் நின்று இராணுவ வீரர்கள் பாதுகாக்கிறாங்கன்னா இங்கே நாட்டுக்குள்ளார போலீஸ் எப்படி பாதுகாக்குது. போலீஸ்னால் அதுக்குள்ளார பல பிரிவுகள் இருக்குது. இந்த பாம் ஸ்குவாடு இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்லோட ஸ்லீப்பர் செல்லாக ஏமாந்தால் மரணம் நிச்சயம். ஆனால் அவங்களோட அவங்களா பழகி ஸ்லீப்பர் செல்லாகவே இருந்து இந்த நாட்டை காவந்து பண்ண போலீஸ் எப்படி பாடுபடுறாங்க, எப்படி காவந்து பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டியும் எவ்வளோ ஸ்லீப்பர் செல்கள் ஆங்காங்கே பாம்பு வைக்க முயல்கிறாங்க. டெல்லி, ஹைதராபாத், கல்கத்தான்னு பாம்பு வச்சுட்டு வர்ற ஒரு கும்பல். அதில் கல்கத்தாவில் தீர்த்து கட்டப்பட்டாங்க, ஒழிச்சு கட்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பாம்பு வைக்க வராங்க. 98க்கு அப்புறம் கோயம்புத்தூரில் பாம்பு வைக்கப்படுது. அந்த பாம்பெல்லாம் எப்படி நம்ம ஸ்லீப்பர் செல்லோடு இருந்த ஹீரோ கண்டுபிடிச்சி அழித்து ஒழிக்கிறாரு. அவர் அழித்து ஒழித்த பிறகும் ஒரு பாம்பு வெடிக்குது. அதுதான் அரே பாய் அப்படின்னு நம்மளை கூச்சலிட வைக்குது. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறதா அதாங்க. நானும் நிறைய நாளாக ஃபீல்டில் இருக்கேன். இப்போ தான் வெளியில் தெரிகிறேன் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த படம் எப்போ வரணும் அப்படிங்கிறது, அது நல்லதோ கெட்டதோ. இன்றைக்கி நம்மளை வந்து உலகம் ஃபுல்லாக கௌரி கிஷன் வந்து தெரிந்த நிருபராக்கிட்டாங்க இல்லையா. இல்லைன்னா நீங்கள் என்ன பைட்ஸ் எடுப்பீங்களா? அப்படிதான் உங்களுக்கு. அந்த மாதிரி எப்போ நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்கும். அது ரொம்ப நல்லா நடந்திருக்குது இந்த படத்தில். அதுதான் உண்மை. சார் அதுதான் சார் இவங்களோட டிஆர்பி ரேட்டிங்கை உயர்த்திக்கணுங்கிறதுக்காக. நான் ரஜினிகாந்த் வந்து மீடியா டாக்ஸ் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதே மாதிரி பேசி ஊடகங்கள்லாம் நிறையா அடிக்கடி நம்மளை வந்து சர்ச்சைக்குள்ளாக்குவாங்க. அப்போல்லாம் எனக்கு பொங்கி எழும் கோவம். ஆனால் இன்றைக்கி ஒரு மீடியா மேனு என்னை ஒரு நிலையாக இருந்து நம்ம மீடியாக்கள்லாம் என்னுடைய தரப்பு இத்தனைக்கும் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. எல்லா டிவிகளும் எல்லா சேனல்களும் அங்கே இருந்தது அந்த சம்பவம் நடக்கிறப்போ. ஆனால் காட்டினது சண்டை போட்ட இடத்த மட்டும். நான் கேள்வி கேட்ட இடத்த ஒருத்தர் கூட காமிக்கல. அப்புறம் நான் பேட்டி கொடுத்த பிறகு தான் நீங்கள்லாம் யூடியூபருங்கிறாங்க. இன்றைக்கி யூடியூப் சேனல் தான் என்ன 32 வருஷம் பத்திரிகையாளருக்கு சப்போர்ட் பண்ணி உண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்குது. இன்றைக்கி கூல் சுரேஷ், ஜேம்ஸ் வசந்தன் இந்த மாதிரி சிலர் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து வெளியில் சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது. அதேமாதிரி தான் இந்த பாய் படத்துலையும் உண்மை என்னங்கிறது இறுதியாக தான் தெரிய வருது. நம்ம ஹீரோ ஆரம்பத்தில் ஸ்லீப்பர் செல்லான்னு நினைப்போம். அவர் ஸ்லீப்பர் செல் கூட ஸ்லீப்பர் செல்லாக இருந்து உண்மையை கண்டுபிடிச்சி பாம் வெடிப்பை குண்டு வெடிப்புகளை தடுக்கிறாரு, தவிர்க்கிறாரு. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஜேம்ஸ் வசந்த் ஆமாம் படத்துலலாம் ஆபாசமா உடையஞ்சலாம் வராங்க. கேட்கல அப்படி ஆபாசமான கேள்வி கேட்டாங்க. எல்லாம் சுந்தரிங்க தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாம் அதை பற்றி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம் சில பேர் அதை பற்றி உங்களுக்கு அதுதான் சார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் ஆகட்டும், ஜேம்ஸ் வசந்தன் ஆகட்டும் ஒருத்தரை இப்போ தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் யூடியூபர்ஸ் நீங்கள் தான். என்ன யூடியூபர்னு ஒரு பத்திரிகையாளர். யூடியூபருங்கிறது ஒன்றும் தரம் தாழ்ந்தது இல்லை. இன்றைக்கி யூடியூபர்ஸ் தான் பத்திரிகையாளர்கள். எழுதுகோள் படிக்கிறவன் இன்றைக்கி பத்திரிகையாளர் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பேப்பர் படிக்கிற வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. நானே 4 பேப்பர் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ பேப்பர் வாங்குறதே நிறுத்திட்டேன். ஏன்னா நமக்கு செல்ஃபோன்லேயே எல்லாமே கிடச்சிருது தகவல்கள். உங்களை மாதிரி யூடியூபர்ஸால் இன்னும் இந்த செய்தி கொண்டு சேர்க்கப்படுது. இன்றைக்கி நானே என்னை வந்து எத்தனையோ படத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி தான் நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக கேட்குறீங்கன்னா இன்றைக்கி கௌரி கிஷனால் நானும் பாப்புலர் ஆகியிருக்கிறேன். அவங்க என்னால் ஆனாங்களா, நான் அவங்களால ஆனா அப்படிங்கிற தெரியல. உண்மையாகவே நான் உழைச்ச 32 வருஷம் உழைப்புக்கு நெகட்டிவாக ஆரம்பித்த பப்ளிசிட்டி இன்னைக்கு பாசிட்டிவாக மாறுது. இது நிஜமாகவே இந்த கேள்வி அதுவும் எந்த நிலையில் கேட்கப்பட்டதுங்கிறது எந்த ஊடகமும் காமிக்கல. இன்றைக்கி நான் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தான் காமிச்சிருக்கீங்க.